பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று குரானிலிருந்து ஒரு அத்தியாயம் 55, சூரத்துர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்று என்பது இதன் பொருள். முற்றிலுமாக 78 வசனங்களை கொண்ட இந்த ரஹ்மான், இந்த ரஹ்மானுடைய சூறாவை பற்றிய பலன், அதனுடைய பயன்களை பற்றியும் பலன்களை பற்றியும் ஏற்கனவே வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன். இன்று ஒரே ஒரு சிறு வசனம் அதிலிருந்து எடுத்து உங்களோடு பகிர விரும்புகிறேன். அதாவது, அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார்: எனவே மனித ஜின் இனத்தினரான நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இரு சாராரின் ரப்பினுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? அதாவது, பபி ஐ ஆலாஹி ரப்பிக்கும் ஆத்து கசிபான் என்று அல்லாஹ் ஒரே ஒரு முறை மட்டும் கூறவில்லை. இந்த சூரத்துர் ரஹ்மானிலே 31 தடவைகள் திரும்ப திரும்ப கூறுகிறார். அதன் பொருளை நீங்கள் நன்றாக உள்வாங்கி உணர்ந்து அதனை ஆலோசனை செய்து பாருங்கள். அதிலே அத்தனை பொருள்கள் விஷயங்கள் உள்ளன. அல்லாஹ் இவ்வாறு கூறுவான்: வைன் தவுது நேமத்துல்லாஹி லா தஹ்சுஹா என்று கூறுவான். அல்லாவின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட முற்படுவீர்களாயின் அவைகளை எண்ணி மாளாது என்பதாக கூறுவார். அப்படித்தான் இவ்வளவு அருட்கொடைகளை அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அல்லாவுக்கு நாம் மாறு செய்யலாமா கூடாது என்பதாக இந்த வசனம் மூலம் நமக்கு அல்லாஹ் கூறு. எதையும் நாம் பொய்யாக்கவே முடியாது, பொய்யாக்கி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் மூச்சு காற்றை இழுப்பதும், எச்சிலை சுரக்கச் செய்வதும், தாடைகளை விரித்து மூடுவதும், நாவை அசைப்பதும், கண்களை பார்க்க, செவிகளை நன்றாக கேட்க, கால்கள் நன்றாக, மூட்டுகள் வளைந்து கொடுக்க, இப்படி ஒவ்வொன்றும் திறமையான மிகவும் முக்கியமான அருட்கொடைகள். இவைகளை நாம் அனுபவித்து கொண்டு அல்லாவை மறந்து வருகிறோம். இந்த அருட்கொடைகளில் ஏதாவது ஒன்று பழுது ஏற்பட்டால் நம்மால் மிகச் சரியாக நடந்து கொள்ள முடியுமா என்றால் நினைத்து பாருங்கள். எனவேதான் எதனை நீங்கள் பொய்யாக்குவீர்கள்? அவ்வளவு சிறந்த ஒரு வசனம் இது. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டு பழகி அல்லாவின் அருட்கொலை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு அவனுக்கு மாறு செய்ய முற்படாதீர்கள். எனவே இந்த சிறு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே நான் கூறுகிறேன். எனவே நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டபின் குறைந்தபட்சம் நீங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் பகிருங்கள். மேலும் நேரம் கிடைத்தால் அல்லது உங்களது நண்பர்கள், தோழர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து கூறுங்கள். இன்று ஒரு ஒரு ஃபேஸ்புக்கிலே ஒரு விஷயம், ஒருவர் பைபிளில் ஒரு வசனத்தை யாராவது கூற முடியுமா என்று கிறிஸ்தவர்களிடம் கேட்டுக்கொண்டே வருகிறார். ஒருவர் கூட அதை மனனம் செய்து மனதில் வைத்திருக்கவில்லை. பிறகு முஸ்லீமை சந்திக்கும் போது இவ்வாறு கேட்கிறார்கள். அப்பொழுது அழகான முறையில் ஒவ்வொரு வசனங்களை, ஒரு அத்தியாயங்களை முஸ்லீம் மக்கள் எடுத்துரைக்கிறார்கள். இந்த புனித வசனங்களை அது எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ற ஒரு புனித நூல் இருக்கிறது. அதில் உள்ள வசனங்கள் மனதிலே பதியப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் அதை அசை போட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களிடம் நல்ல பழக்க வழக்கம். ஏனென்றால் புனித நூல்களிலே எதுவும் தவறான விஷயங்கள் அச்சிடப்படவில்லை. அல்லாஹ் எடுத்து கூறவில்லை. ஒவ்வொரு மதத்தினரும் அவரவர் கடவுளாக நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் அவர்களும் அந்த புனித நூலிலும் நல்ல விஷயங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். அவைகளை மனதில் பதிய வைத்து கொண்டு நாம் அசைப்படும் பொழுது தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்று பார்க்கிறோம், அளவுக்கு அதிகமாக தவறுகள் நடந்து கொண்டு வருகிறது. சினி ஃபீல்டிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, நன்றாக நாம் அறிவோம். இதெல்லாம் நல்லது என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அது அழித்துவிடும். அதே போல் அரசியலிலே அளவுக்கு அதிகமாக தவறுகள் நடக்கின்றன. மேலும் இந்த மருத்துவமனைகள் நடந்த சீர்கேட்டை பார்க்கிறீர்கள். அதில் எங்கெங்கே புறையோடினவாறு பல பேர் அதில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிவது ஒரு சில உண்மைகள் மட்டும். இன்னும் இதுபோல் எத்தனை ஹாஸ்பிட்டல்களோ எந்தெந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. ஆனாலும் இந்த கற்பழிப்பு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு நொடியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உலகெங்கிலும். இதெல்லாம் நடக்கும் பொழுது உலகம் நல்ல விதமாக இயங்குமா என்றால் நடக்காது. நிச்சயமாக அழிவை நோக்கித்தான் செல்லும். வமா குன்ன மொஹிலிக்கல் குரா இல்லா வகல் வாலிமூன் என்று அல்லாஹ் கூறுவான். அதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். அதாவது எந்த ஊரையும் அந்த ஊரில் அநியாயக்காரர்கள் அதிகரித்தால் ஒழிய அந்த ஊரை நாம் அழிக்க மாட்டோம் என்று கூறுகிறார்.
உலகம் ஒட்டுமொத்தமாக அநியாயக்காரர்கள் அதிகரித்து விட்டால் இந்த உலகத்தை எல்லாம் விட்டு வைப்பானோ நிச்சயமாக ஒரு நொடியில் அவர்களை அழித்து விடுவான். அப்பொழுதுதான் நமக்கு மறுமை ஏற்பட்டுவிடும். எனவே தான் மக்கள் பயந்து கடவுளை இறைவனை வணங்க வேண்டும், தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தவறுகள் குறைக்கும் பொழுதுதான் என்ன செய்யும், உலகம் ஒழுங்காக இயங்கும். நீங்கள் ஒரு 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 கணமாவது முகம் சுளிக்க வேண்டும். இந்த தவறுகளை பார்த்து யாருக்கோ நடந்திருக்குது, யாரோ வேதனைப்படுகிறார்கள் என்று நீங்கள் கடந்து போகக்கூடாது. எனவே இது நடக்காமல் இருக்க ஒவ்வொருவரும் அவரவர் அவரவர் கடவுளுக்கு அவரவர் வழிபடும் இறைவனுக்கு என்ன செய்ய வழிபட்டு என்ன செய்ய வேண்டும், இந்த உலகில் தீமைகள் நடக்காத வேண்டும், துவா கேட்க வேண்டும். அதே சமயத்தில் பிறருக்கு நன்மைகளை எடுத்து கூறி தீமைகளை தடுக்கும் பக்குவம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.